வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு திறன் அறியும் மற்றும் அறிவு கூர்மை பற்றின கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். டேஷ் முறையில் விவரங்களை சேகரித்தலில் அதிக அளவு பரப்பளவு இடம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. தொலைபேசி மூலம் சேகரித்தல், அஞ்சல் வழியாக வினாப்பட்டியல் அனுப்பி சேகரிக்கும், மறைமுக வாய்மொழி மூலம் விவரங்கள் சேகரிக்கும், இவை அனைத்தும் சொல்லியிருக்காங்க. அஞ்சல் வழியாக வினாப்பட்டியல் அனுப்பி சேகரிக்கும் முறையில் விவரங்களை சேகரித்தலில் அதிக அளவு பரப்பளவு இடம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து, டேஷ் முறையில் வினாப்பட்டியலை பெற்று திரும்ப பதில் அனுப்பாமல் இருக்கும் நிலை அதிகம் அப்படின்னு போட்டு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க 4ல் நேரடியாக விவரங்களை சேகரிக்கும், மறைமுகமாக விவரங்களை சேகரிக்கும், தபால் வழியாக வினாப்பட்டியல் அனுப்பி சேகரிக்கும். இதுவும் ஆன்சர் சி தான் கரெக்டு. குறிப்பிட்ட காலங்களுக்குரிய, அதாவது வருடம், மாதம், வாரம், நாள், மணி போன்றவற்றின் விவரங்களில் உள்ள வரிசையான தொகுப்பிற்கு டேஷ் என்று பெயர். காலம் சார் வகைப்படுத்தல். ஒரு நாட்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி போன்ற விவரங்கள் டேஷ் ஆகும். காலம் சார் வகைப்படுத்தல் ஆகும். கொடுத்துருக்க 4ல் ஆன்சர்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். விவரங்களை இப்பகுதிகளுக்கு தக்கவாறு பாகுபாடு செய்வதற்கு டேஷ் என்று பெயர். இடம் சார் வகைப்படுத்தல்.